ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். குஜராத் மாநிலம் ஆமதாபாத்தில் ஏப்ரல் 1ஆம் தேதி கடையில் கெட்டுப்போன தோசை மாவை வாங்கி சமைத்து சாப்பிட்டதால் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 பெண் குழந்தைகள் உயிரிழந்ததாக வெளியான தகவல் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியது. மேலும் அந்த பெண் குழந்தைகளின் பெற்றோரும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த நிலையில் ரெடிமேட் தோசை மாவு கெட்டு போனால் இப்படி உயிருக்கே ஆபத்து ஏற்படுமா என இந்த செய்தி வெளியானதிலிருந்தே நாடு முழுவதும் விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதி ஆமதாபாத்தைச் சேர்ந்த விமல்குமார் என்பவர் தனது வீட்டின் அருகே உள்ள கடையில் ரெடிமேட் தோசை மாவை வாங்கிச் சென்றுள்ளார். அன்று இரவு அந்த மாவில் தோசை தயாரித்து சாப்பிட்ட விமல்குமார், அவரது மனைவி பாவனா மற்றும் 4 வயது மகள் மிஷ்டி, 3 மாத பெண் குழந்தை என 4 பேருக்குமே அடுத்த நாள் உடல்நலம் பாதிக்கப்பட்டது. இதில் 3 மாத குழந்தையான ராகா தோசை சாப்பிடவில்லை என்றாலும் மாவை சாப்பிட்ட தனது தாயின் தாய்ப்பாலை குடித்ததால் உடல்நலம் மோசமடைந்ததாக கூறப்பட்டது. பாதிக்கப்பட்ட அனைவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஏப்ரல் 3ஆம் தேதி 3 மாத குழந்தை ராகா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது. இதனைத் தொடர்ந்து ஏப்ரல் 5ஆம் தேதி 4 வயது சிறுமி மிஷ்டியும் உயிரிழந்தாள். ஒரே வாரத்தில் 2 குழந்தைகள் அடுத்தடுத்து உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது. தற்போது குழந்தைகளின் பெற்றோர் இருவரும் ஒரு தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவத்தை தொடர்ந்து ஆமதாபாத் மாநகராட்சி விற்பனையாளரிடம் இருந்து மாவுக்கலவை மாதிரிகளை சேகரித்து பகுப்பாய்விற்காக உணவு மற்றும் பாதுகாப்பு ஆய்வகத்திற்கு அனுப்பியுள்ளது. இதனைத் தொடர்ந்து விமல் குடும்பத்தினர் அளித்த புகாரின் அடிப்படையில் காஷ்யம் டைரி என்ற கடை உரிமையாளர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறார்கள். இதற்கிடையில் தற்போது மரணத்திற்கான துல்லியமான காரணத்தை கண்டறியவும் உடலில் நச்சுத்தன்மை கலந்திருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்தவும் தடயவியல் நிபுணர்கள் முன்னிலையில் 3 மாத குழந்தையான ராகாவின் உடல் தோண்டி எடுக்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. மேலும் விசாரணையில் கடந்த 8ஆம் தேதி புதன்கிழமை மாலை குற்றப்பிரிவு அதிகாரிகள் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் விமல் தோசை மாவை வாங்குவதும் அவரது மனைவி பாவனா அது கெட்டுப்போய்விட்டது என்று கூறி அந்த மாவை திருப்பிக் கொடுக்க வருவதும் பதிவாகியிருந்தது. இந்த நிலையில் ரெடிமேட் தோசை மாவை விற்பனை செய்த கடை உரிமையாளரிடம் விசாரித்த போது தாங்கள் ஒரு நாளைக்கு 90 கிலோ தோசை மாவை 2 கட்டங்களாக தயாரிப்பதாகவும் ஏப்ரல் 1 அன்று விமல் அந்த பொருளை வாங்கிய போது வேறு பல வாடிக்கையாளர்களும் அதை வாங்கி இருந்ததாகவும் கூறினார். ஆனால் அவர்களில் யாரும் பொருளின் தரம் குறித்து புகார் அளிக்கவில்லை என கூறியுள்ளார். மேலும் புகாரை விசாரிக்கும் சந்த்கேடா காவல் நிலைய ஆய்வாளர் JK மக்வானா அதே கடையில் தோசை மாவு வாங்கிய பல வாடிக்கையாளர்களிடம் பேசியதாகவும், ஆனால் தோசை மாவு குறித்து வேறு யாரும் எந்த புகாரும் வரவில்லை, வேறு யாருக்கும் பாதிப்பு ஏற்பட்டதாக தெரியவில்லை என கூறியுள்ளார். இதனால் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 2 பெண் குழந்தைகள் உயிரிழந்தது மற்றும் பெற்றோர் உடல்நல பாதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருப்பதற்கான காரணம் மர்மமாக தொடர்கிறது. கடையில் பாக்கெட்டாக தயார் செய்து விற்கப்படும் ரெடிமேடு தோசை மாவு கெட்டு போனால் உயிரிழப்பை ஏற்படுத்துமா என தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை முன்னாள் இயக்குனர் டாக்டர் குழந்தசாமியை தொடர்பு கொண்டு நாம் கேட்டபோது, கெட்டுப்போன தோசை மாவை இட்லியோ தோசையோ சமைக்கும் போது இட்லியை வேக வைப்பதாலும் தோசை சுடுவதாலும் அந்த மாவில் உள்ள கிருமிகள் அழிந்துவிடும். அதனால் உயிரிழப்பு ஏற்பட வாய்ப்பு இல்லை. மேலும் அதே கடையில் பல வாடிக்கையாளர்கள் தோசை மாவு வாங்கியதாகவும், ஆனால் வேறு யாருக்கும் அந்த பாதிப்பு ஏற்படவில்லை எனவும் கூறுகிறார்கள். அப்படி இருக்க அந்த ஒரு குடும்பத்தினருக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என்றால் இது வேறு ஏதேனும் காரணமாக இருக்கலாம் என்கிறவர், அந்த தோசை மாவில் வேறு யாராவது விஷத்தை கலந்தார்களா அல்லது அந்த குடும்பத்தினரே ஏதேனும் உயிரை மாய்த்துக் கொள்ள விஷத்தை கலந்தார்களா அல்லது தவறுதலாக அதில் விஷம் கலந்ததா என்பதை காவல்துறையின் விசாரணையில் பிரேத பரிசோதனை அறிக்கையின் மூலம்தான் உறுதிப்படுத்த முடியும். அந்த தோசை மாவில் விஷம் இருந்திருக்கலாம். அதனால் தாயின் பாலை குடித்த 3 மாத பெண் குழந்தையும் உயிரிழந்திருக்கலாம். ஆனால் கெட்டுப்போன தோசை மாவால் உயிரிழப்பு ஏற்பட வாய்ப்பில்லை என்கிறார்.
சார் இந்த அகமதாபாத்ல இந்த ரெடிமேட் மாவு சாப்பிட்டு குழந்தைங்க ஆமா, ஆமா, இறந்துட்டாங்கன்னு ஒரு ஆமா, சம்பவம் ஆமா. பார்த்திருப்பீங்க. அப்படி ஆமா. வாய்ப்பு இருக்குதா சார்? அப்படி ஒரு வாய்ப்பு அதுல இருக்குதா? வந்துங்க ம், அவரே அந்த மாவு வித்தவரே சொல்லிக்கிறாரு. ம். அந்த மத்தவங்க வாங்கிட்டு போன வீட்ல எல்லாம் எனக்கு எந்த இது இல்ல. நான் ரொம்ப நாளா அத செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. ஓகே, அது நியூஸ்ல இருந்து பார்த்தாலும் அவர் சொல்றது கரெக்டா தான் இருக்கு. ஓகே. ஏன்னா அன்னைக்கு யூஸ்வலா ஒரு பாக்கெட் மட்டும் விக்க மாட்டாங்க இல்லைங்களா? 50, 100 ஆமா. பேர்த்துக்கு விப்பாங்க இல்லைங்களா? ஓகே, ஓகே. அதனால நான் என்ன சந்தேகப்படுறேன்னா, ம். இது வீட்ல ஏதாவது அதுல பாய்சன் யாராவது டெலிபரேட்டா கொலை பண்ற இன்டென்ஷன்ல பாய்சன் கலந்திருக்கலாம். ஓகே சார். அல்லது ம். தெரியாம அல்லது பண்ணிக்கிற இன்டென்ஷன்ல கலந்திருக்கலாம். ஓகே சார். அல்லது அது ஆக்சிடென்டலா கலந்திருக்கலாம். ஓகே சார். ஏதாவது வேற ஏதாவது ஒரு பர்பஸ். இப்பதான் நிறைய ஏதோ ஒண்ணு பாய்ச்சக்குண்டு அது இதுன்னு எதையோ ஒண்ணு வீட்டுல வச்சிருக்கிறாங்க. அதுல இன்னொன்னு வந்து ஒரு முக்கியமானது என்னன்னா, 3 மாத குழந்தையும் உயிரிழந்திருக்கு. அது வந்து அப்ப என்ன சொல்றாங்கன்னா, 3 மாத குழந்தை எப்படி தோசை மாவு சாப்பிட்டுருக்கும் அப்படின்னு கேட்கும்போது, தாய் பால் வந்து குடிச்சிருக்கும் அப்படி ஒரு உயிரிழப்பு ஏற்படுமா? வாய்ப்பு இருக்கு. பால் குடிச்சிருந்தாலும் அந்த பிரஸ்ட் மில்க்ல பாய்சன் செக்ரீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓ, ஓ, மெடிசன்ஸ் பாய்சன் எல்லாம் செக்ரீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓ, ஓ, ஓ. அல்லது இந்த மாவுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லாம வேற ஏதாவது கூட இருக்கலாம். ஓகே, ஓகே. ஒரு ஏதாவது வந்து ஆவியாகக்கூடிய ஒரு பாய்சனை வந்து யாராவது இன்டென்ஷனலா கூட வச்சிருக்கலாம். ஓகே, 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 தமிழ்நாட்டிலே ஓகே. அது மாதிரி நடந்திருக்கு. கெட்டு போயிருந்தா இப்படி உயிரிழப்பு ஏற்படுமா? மாவு ஒருவேளை உண்மையிலேயே கெட்டு போயிருந்தா தோசை மாவுல அப்படி வராதுங்க. வராது. ஏன்னா ஓகே. ஏன்னா உங்களுக்கு எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ம், இந்த இட்லி வந்து ஸ்டீம் ஆயிருது, ம். தோசை மாவு ஃப்ரை ஆயிருது. ஓகேங்க சார். அதுல வந்து கிருமிகள் வேற டாக்ஸின் எது இருந்தாலும் அது வந்து டெஸ்ட்ராய் ஆயிரும். ஓ, ஓகே, ஓகே சார். அதனால ஏன்னா ஒண்ணு வந்து இட்லியா இருந்தா வெந்து போயிருது, ஓகேங்க சார். தோசையா இருந்தாலும் ஃப்ரை ஆயிருது. ஓகேங்க சார். பச்சை தோசை யாரும் சாப்பிட மாட்டாங்க இல்லையா? ஆமா சார். அதனால மினிமம் வந்து ஆகி போயிடும். ஓகே சார். அதனால வந்து அது கெட்டு போயிருந்தால் கூட அது வந்து உயிரிழப்பு ஏற்படுத்தாது. வாய்ப்பு ஓகே, இல்லைங்க. ஓகே சார். ஒருவேளை இதுல ஏதாவது பல்லி இந்த இறந்து போன அது மாதிரி அப்படி ஏதாவது? ஆகாதுங்க. ஆ, இல்ல ஒருவேளை பல்லி இறந்து கிடந்துச்சுன்னா பள்ளியில பாய்சன் ஆகாதுங்க. ஆகாது. அது யூஸ்வலா சைக்கலாஜிக்கலா தான் அது நிறைய வர்றதுங்க. ஓ, இல்ல செத்து போன பல்லி விழுந்ததுன்னா இறப்பு ஏற்படும். வராது. ஓகே, ஓகே, ஓகே சார். அந்த பள்ளி பார்த்துட்டு அந்த இதுல வாந்தி பண்றதுதானே தவிர. ஓகே, 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 ஓகே சார். அதனால இருக்காது. பாய்சன் வந்து தானா நடந்த பாய்சனா ஓகே சார். இல்ல ஆக்சிடென்டலா நடந்ததா அப்படின்றத நம்ம கலந்தாங்கன்னா கொலை பண்ற நோக்கத்துல கலந்தாங்களா இல்ல பண்ணிக்கிற நோக்கத்துல கலந்தாங்களாங்கிறது அப்படிங்கறது கண்டுபிடிக்கும். பட் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கெமிக்கல் அனாலிசிஸ் வர வரைக்கும் எல்லாமே யூகம் தான். கண்டிப்பா சார். பட் கண்டிப்பா அது தோசை மாவுக்கு அதுக்கும் சம்மந்தம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. வாய்ப்பு இல்லை. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.